சொன்னா அதுக்கு ரெண்டு விதமான விளக்கங்கள் தரப்படுகிறது. ஒண்ணு என்னன்னு கேட்டா, குர்ஆனை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா மக்காம் என்ற வார்த்தை தங்குற இடம், தங்குற இடம். ஒரு இடத்துல டேரா போட்டு தங்குறோம் இல்லையா, தங்குற இடத்துக்கும் மக்காம் என்று சொல்லப்படும். நின்ற இடம் என்ற அர்த்தத்துக்கு மக்காம் ரெண்டு அர்த்தம் உள்ள சொல்லுது. அந்த அர்த்தத்துக்கு அந்த சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. குர்ஆன்ல என்ன இருக்குன்னு கேட்டா, அந்த தங்குற இடத்தையும் மக்காமின் கரீம் அப்படியே வரும். அவர்கள் எத்தனையோ அந்த பிறவனுடைய கூட்டத்தார சொல்லும் பொழுது அவர்கள் தோட்டம் துறவுகளையும் தங்கி இருந்த இடங்களையும் வீடுகளை விட்டு சென்றார்கள் வரும்பொழுது மக்காமுங்கிற வார்த்தையில யூஸ் பண்ணுவான். அவங்க மக்காமுகளை எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. மக்காம்னா என்ன? தங்குற இடம். குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல மக்காம் வருது. அதுகள் எல்லாம் தங்குற இடத்தை குறித்து தான் வருகிறது. ஒரே ஒரு இடத்துல நிற்கிற இடம் வருது. ஒலிமன் காஃப மக்காம ரப்பிஹி ஜன்னத்தான். இறைவன் முன்னால் நிற்க வேண்டும் என்று யார் பயப்படுகிறானோ அப்ப அவனுக்கு ரெண்டு சொர்க்க சோலைகள் உண்டு அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். இதை தவிர பாக்கி இடங்கள்ல எல்லாம் மக்காம்னா தங்குற இடம் அப்படிங்கிற அர்த்தம் வருது. அப்ப இந்த கஅபாவை கட்டுறதுக்கு போனா ஒரு நாளே கட்டிருக்க முடியும். அது கட்டுறதுக்கு முன்னாடி அந்த வெயில் படாம ஒரு இடத்துல அதுக்கு ஒரு குடிசை போட்டு நம்மளே ஒரு கட்டணம் கட்டுறா சிமெண்ட் வைக்கிறதுக்கு அதுக்கு தண்ணிக்கு இன்னைக்கு நம்ம ஒரு தனியா ஒரு இடம் ஒதுக்குறது இல்லையா, அதுக்குள்ளே உங்க தொழுகிறது போக்குவரத்துக்கு கட்டுறவங்க செய்யறாங்க. அதுக்கு அது வரைக்கும் டெம்பரவரியா தொழுது இருப்பாங்க இல்லையா, அதனால அங்க தொழுவும் சொல்றான்ல. இப்ராஹிம் நபி அவர்கள் கட்டுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தொழுவ கடமையா இருந்துச்சு. இப்பதான் கட்டுமான வேலை நடக்குது, அங்க தொழுவ முடியாது. அப்ப தங்குறதுக்குன்னு ஒரு இடம் போட்டு வச்சிருப்பாங்க பாருங்க, அவ்வளவு தூரத்துல இருக்குது. காபாவுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால அது இப்ராஹிம் நபி தங்கி இருந்த இடம். அந்த இடத்துல நீங்க தொழுதுருங்க. அங்கேயும் ஒரு தொழுது இருப்பாரு, தங்கின இடத்துல தொழுது இருப்பாரு. அதனால ஒத்தகிது மக்காம இப்ராஹிம் முசல்லா, மக்காம இப்ராஹிம்ல நீங்க தொழுமிடத்தை ஆக்கிக் கொள்ளுங்கள் கூட 2வது அத்தியாயம் 125 சொல்றான். 3வது அத்தியாயம் 97வது வசனத்திலையும் மக்காம இப்ராஹிம் பற்றி சொல்றான். அப்படி சொல்றவங்க இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டும் பொழுது இந்த உயரம் போக போக எட்டாம போயிடும் இல்லையா, அதுக்காக ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சு அதுல ஏறிக்கிட்டு என்ன செய்வாங்க, ஏணி கிடையாதுல, அதுல ஏறி கட்டுவாங்க. அந்த கல்லை நோட்டிக்கிட்டு வருவாங்க. அந்த கல்லு அந்த சுவத்தோட ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி வந்தவங்க நினைச்சாங்க அந்த கல்லை அப்புறப்படுத்தி வேற ஒரு இடத்துல தூரத்தில் ஒண்ணு வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வியாக்கியானம் சில பேர் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தார்களே ஆனால் மக்காம இப்ராஹிம்ங்கிற இடம் நின்ற இடங்கிறது அது ஒரு கல்லுக்கு பேரா போயிடுது, ஒரு கல்லுடைய பேரா போயிடுது. அப்படி கருத்து கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தங்குற இடம் என்பதுதான் குர்ஆன்ல வர்ற சொற்களை வச்சு பார்க்கும் பொழுது சரியானதா தெரியுது. அதுல நம்ம சொல்ல வச்சோம்ல, மக்காம இப்ராஹிம் என்ன செய்யுங்க, நீங்க தொழுவுங்க. அதுக்கு பெரிய போட்டியெல்லாம் நடக்கும். ஹஜ்ஜுக்கு போறவங்க பார்த்தாங்கன்னா அதுல கர்பலாவே நடக்கும். அந்த தொழுவுக்கு இடம் கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல தொழுவணும்னா 20 லட்சம் பேர் தொழுவ முடியும். அதுல பெரிய பிரச்சனையே நடக்கும். அது ஒரு விஷயமாச்சா. இது ஒரு இப்ராஹிம் நபி வாழ்க்கையில தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இப்ராஹிம் நபி வாழ்க்கையில் நடந்த வேறு சில துணுக்கான சில சம்பவங்கள். இப்ராஹிம் நபி அவர்கள் அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு சிறப்பான ஒரு இதை கொடுத்திருக்கிறான், தகுதியை. என்ன சிறப்பான தகுதின்னா, ஒரு இறந்து போன ஆட்களை அல்லாஹ் எப்படி உஷராக்குவான், நம்ம ஆகுண்டா ஆயிரம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம், அப்படி சொல்லிட்டு போயிடுவோம். அவ்வளவுதான் நமக்கு தெரியும். இப்ராஹிம் நபிக்கு பிராக்டிகலாவே எப்படின்னு தெரியும். ஏன்னா அவர் கேட்டார். அப்படி அல்லாஹ் என்ன கேட்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கால இப்ராஹிம் ரப்பி அரினி கைஃப துஹீல் மௌதா, இறந்தவர்களை நீ எவ்வாறு உயிராக்குவாய், அதை எனக்கு கொஞ்சம் காட்டு அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க 2:260. அப்ப அல்லாஹ் கேட்கிறான், அவளும் தூமின், உனக்கு நம்பிக்கை இல்லையோ, நான் தான் உயிராக்குவேன்னா அல்லாஹ் நம்பினா உயிராக்கும் நம்பிட்டு போக வேண்டியதப்பா, என்ன உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்கறான். அவளும் தூமின், உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்கறான். இப்ராஹிம் நபி சொல்றாங்க, பலா இப்ப நம்பிக்கையெல்லாம் இருக்குது, உன் ஆட்சியில் எத்துமை என்ன கல்வி, என் உள்ளத்துல ஒரு அமைதி ஏற்படணும். இப்படித்தான் கன்ஃபார்மா தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கணும். விளக்கம் கிடைப்பதற்காகத்தான் நீ எப்படி உயிராக்குவாய் என்பது எனக்கு கன்ஃபார்மா தெரியும். ஆனால் அது எப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறது ஒரு ஆவலுக்காக கேட்கிறேன், மன அமைதி கேட்கிறேன் அப்படின்ற உடனே அல்லாஹ் என்ன பண்ணிட்டானே பிராக்டிகலாக சொல்லிவிட்டான். என்ன செய்ய அர்பாத்தமன தைரி, 4 பறவை எப்படி அதை துண்டு துண்டு ஆக்கு. அதை என்ன செஞ்சுக்கேன்னு கேட்டா, ஒவ்வொருலையும் ஒரு மலையில கொண்டு போய் ஒவ்வொரு கலந்து ஒரு பகுதியில வச்சுட்டு சும்மா ஊகுன்ன பிற கூப்பிடு, காகமே வா. 4 பறவை எதுன்னு சொல்லப்படல, அதுக்கு பெரிய கிசாக்கள் 72 கருத்து வேறுபாடு. அது புறா ஒண்ணு, இது ஒண்ணு 4 வாயில வந்தெல்லாம் சொல்லிக்கிறாங்க. அப்படிலாம் சொல்ல முடியும். 4 பறவை அதை நிப்பாட்டிக்கிறேன். நான் சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக உதாரணம் சொல்றேன். காகம் இருந்துச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அப்ப 4 கொண்டு வச்சுட்டு காகமே வா, புறாவே வாண்டா கூப்பிட்டு பாரு, அந்த 4 வந்துடும் உங்கள்கிட்ட. இதான் உயிராக்குற. எனக்கு என்ன பெரிய விஷயம், எதுக்கிட்ட இருக்கேன். நீ கூப்பிட்டு என்ன செய்வேன், ஆகுன்றவன். நீ கூப்பிடுற நேரம் பார்த்து நான் என்ன செய்வேன், ஆகும். உடனே பறந்து வந்துட்டு வரும். இது ரொம்ப சின்ன வேலை. போ
அப்படின்னு அல்லாஹ் சொன்னா, அப்ப வஅலம் அன்னல்லாஹ் அஸீஸுன் ஹக்கீம், அல்லாஹ்வாகிய நான் அனைத்தையும் மிகைத்தவன் என்பதையும் நுணுக்கமானவன் என்பதையும் தெரிஞ்சுக்க. நுணுக்கமா உயிராக்கிறவன், பெரிய கஷ்டப்பட்டு இப்படி என்ன செய்யறதுன்னு ஐடியாவெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டான், உண்மைக்கிறோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி எப்படி உயிராக்குவது என்பதை அவருக்கு அல்லாஹ் வந்து நினைஞ்சிருக்கிறான், அனுபவபூர்வமாகவே விளங்கி ஏற்றுக்கொண்ட ஒரு வாய்ப்பை வந்து அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இது அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயம் 2:260 உள்ளது. இது போக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் போயிருக்காங்க இல்லையா, அப்ப வந்து பாக்குறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் சம்பவம் 1386வது ஹதீஸ் புகாரில. அங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மரம் இருக்கிறது, அந்த அழகான அவ்வளவு அற்புதமான மரம். அங்க என்ன செய்யறாங்க, இளைஞர்கள், கிழவர்கள், சிறுவர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. அதுக்கு மரத்துக்கு மேல வந்து ஒரு பெரிய தங்குற இடத்தை வச்சிருக்கான், பிரம்மாண்டமான மரம். மரத்துக்கு மேல ஒரு பெரிய அரண்மனை மாதிரியான ஒரு கட்டிடம் தெரியுது, அது மாதிரி எல்லாம் காட்டுறான் எனக்கு. அதுக்குள்ள போய் பார்த்துக்கிட்டு வந்த உடனே நான் கேட்ட, அந்த மரத்தடியில் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, ஒரு ஆள் மரத்தடியில் இருக்காரு, ஒரு பெரியவர். அந்த மரத்தடியில் இருக்கிற பெரியவர் யாரு அப்படின்னு கேட்ட உடனே, பெரியவர் யாருன்னு கேட்டா அவர் தான் இப்ராஹிம் நபி. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் நபி பாக்குறாங்க, அவர் தான் இப்ராஹிம் நபி அப்படின்னு சொன்னாங்க. சுத்தி இருந்த சிறுவர்கள் எல்லாம் மற்ற மனிதர்களுடைய பிள்ளைகள் அவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி, அப்ப அந்த இப்ராஹிம் நபியை வந்து நான் ஒரு மரத்தடியில, அதாவது சொர்க்கத்தை வந்து ஒரு மரமா காட்டி அதை அல்லாஹ் ஒரு காட்சியை எடுத்து காட்டுறான், அதன் அடியிலே ஒரு இப்ராஹிம் நபி இருந்தாங்க நான் பார்த்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் இறைவனுக்கு பெரிய விஷயங்கள் எடுத்து காட்டுறதானே. 1386 ஆமா, இவர் கீழே தானே இருக்காரு, வெளியே மரத்துக்கு கீழே இருக்காரு, உள்ளே எல்லாம் போகல யாருமே, மரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் சொர்க்கத்துக்கு உள்ள இருக்கிற மாதிரி யாரையும் பார்க்கல, கீழே மரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, அது ஒன்று பார்த்திருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எங்க பார்த்தாங்கன்னு சொன்னீங்கன்னா, அதாவது 7வது வானத்தில போய்கிட்டே இருக்கும்போது 7வது வானத்தில் பார்த்தார்கள் என்று போன உடனே யாருன்னு கேட்ட உடனே அந்த முகமது வந்திருக்காங்க, கதவு திறக்கப்படுது, உள்ள போனோம். அங்க இப்ராஹிம் நபி இருந்தாங்க, அவங்களுக்கு சலாம் சொன்னேன், மகனே வருக, நபியே வருகன்னு சொல்லி நினைஞ்சாங்க. இப்ராஹிம் நபி வரவேற்றார்கள் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக 3207வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இதே புகாரியில 7517வது ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா 6வது வானத்தில் வரும். இதுல 3207ல பாத்தீங்கன்னா 7வது வானம் என்று வரும். இன்னொரு 7517வது ஹதீஸ் பாத்தீங்கன்னு சொன்னா 6வது வானத்துல வரும் அப்படின்னு, இப்ராஹிம் 6வது வானத்திலையும் மூசா நபி 7வது வானத்திலையும் பார்த்ததாக அந்த அறிவிப்புல வரும். இப்படி வரக்கூடிய நேரத்தில் இதுல எது சரின்னு பார்க்கும் பொழுது, இந்த 7517 இருக்கிற 6வது வானம் அறிவிக்கக்கூடியவர் வந்து ஷரீக் இப்னு அபி நுமைர் என்பவர் அறிவிக்கிறாரு. இவருடைய நினைவாற்றலை விட அது அறிவிக்கக்கூடியவர்களுடைய நினைவாற்றல் கூடுதலா இருக்கிறதுனால இவர் கொஞ்சம் சில அறிவிப்புகள் எனக்கு யாவும் இல்லைன்னு சொல்றாரு. சொல்லிட்டு வர்றது அநேகமா ஏதோ ஒரு வானத்தை பத்தி நாங்க எனக்கு யாவும் இல்லைன்னு ஒரு அறிவிப்புல அவரே சொல்றாரு. அப்படியான ஒரு நினைவு குறைவான ஒருவரா இருக்கிற காரணத்தினால இவர் சொல்வதை விட 6ங்கிற இந்த 7ங்கிறது தான் என்னது கரெக்டான அறிவிப்பு என்று அறிஞர்கள் அதை இது பண்ணியிருக்கிறாங்க. இப்னு கதீர்ங்கிற அறிஞர் கூட பிதாயா நிஹாயாவுல இதுக்கு சான்றுகளோட அதான் கரெக்டான அறிவிப்புங்கிறது காரண காரியத்தில் விளக்குறாரு. இது ஒரு விஷயம் மேராஜ்ல பார்த்தது ஒண்ணு. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சிலை வடிவமாகவும் செதுக்கி காபாவுக்குள்ள வச்சிருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல. இது இப்ராஹிம் நபி சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்தா அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அந்த கட்டினாங்கள காபா, அது உள்ளவே பழையபடி அந்த சிலையெல்லாம் அப்புறப்படுத்தி மர கொண்டு வச்சுட்டாங்க. அதுல யார் சிலை இருந்துச்சுன்னு சொன்னா இப்ராஹிம் நபி சிலை இருந்துச்சு, இஸ்மாயில் நபி சிலை இருந்துச்சு, அதுல உள்ள வச்சிருந்தாங்க. அந்த சிலையை மட்டும் வச்சா பரவாயில்ல, அந்த அம்பு வச்சு குறிப்பாக்குவாங்க. குறிப்பாக்குறது ஒரு அம்பு மாதிரி வச்சிருப்பாங்க, அதுல எஸ் நோண்டு எழுதியிருப்பாங்க. ஆமுண்டு ஒண்ணு இருக்கு, இல்லன்னு ஒண்ணு இருக்கும். அதை என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த இப்ராஹிம் நபி 2 கையிலும் 2 அம்பு வச்சுட்டு இருப்பாரு சிலையிலேயே. இந்த கையில ஒரு அம்பு சொறி வச்சிருப்பாங்க, இந்த கையில ஒரு அம்பு சொறி இருப்பாங்க. போவாங்க, போய் என்ன ஒரு காரியம் செய்யணுமா வேணாமாண்டா 2 அம்பை எடுக்கிறது. எடுத்து என்ன செய்யறது, கீழே போட்டுட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு அம்பை எடுப்பாங்க. பெஸ்டா அந்த காரியம் செய்யலாம், கடவுள் அனுமதி கொடுத்துட்டாரு. நோண்டு அம்பு வந்துச்சுன்னா, லாண்டு வந்துச்சுன்னா அதை செய்யக்கூடாது இப்படின்னு எடுத்துக்கிடுவாங்க. இந்த